பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 12 அக்டோபர் 2025 ஃபஸ்ட்டு எவிக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு சண்டே எபிசோட் எப்படி போச்சு, உங்களுடைய கருத்து என்னன்றது, உங்களுக்கு எப்படி தோணுச்சு, எப்படி இருந்தது பார்க்குறதுக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையிலே சொல்கிறேன், இன் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், இந்த தூக்கம் வராமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடை கொண்டு போங்க அப்படின்றது ரெக்வஸ்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்கு பிக் பாஸ் நடந்த ஃபஸ்ட்டு வீக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. உள்ளே வந்து நிறைய சண்டைகள், நிறைய போட்டிகள், ஒவ்வொருத்தவங்களும் வந்து மெச்சூர்டாக நடந்துக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஏதோ பேட்டர்ன்லாம் நல்லா படிச்சுட்டு வந்து இப்படி தான் பிக் பாஸ் நடத்தணும் அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் பெரும்பாலும் அவங்களுடைய பங்களிப்பை போட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. ஆனால் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடு அப்படியே டல் ஆகிடுச்சு. ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன்ஸோ, பெரிய ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல்களோ எதுவுமே இல்லாமல் அப்படியே மைல்டாக போச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வீக் அப்படின்றதுனால இப்படி முடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம்னு வச்சிங்களேன். பட் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடை கொண்டு போகலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி இதில் முக்கியமாக ஒரே ஒரு கொஷின், லைக் ஆதிரை அவங்கள பற்றி தான். ஏன்னா ஆதிரை வந்து அந்த மாஸ்க்கை போடவே இல்லை. சரி, சாட்டர்டே எபிசோடில் கேட்கல, சண்டே எபிசோடில் கேட்பாருன்னு பார்த்தா சண்டே எபிசோட் ஸ்டார்டிங்லேயும் கேட்கல. கடைசியாக ஷோ முடியறதுக்கு முன்னாடி அட்வைஸ் பண்ணுறது, திரும்ப நீங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு எல்லாமே சைன் பண்ணிட்டு தானே வந்திருப்பீங்க. பிக் பாஸ் ஷோ இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் ஏன் அதுக்கப்புறமும் இந்த விஷயங்களை வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கண்டிப்பும் கிடையாது, ஒரு பெரிய ஒரு தாக்குதலும் கிடையாது. சும்மா வந்துட்டு நீங்கள் இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு வந்து உள்ளே கூப்பிட்டு ரூமுக்குள்ளே உட்கார வச்சே பேசியிருந்துருக்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இந்த கேள்வியை நீங்கள் எப்போ கேட்டிருக்கணும் அப்படின்னா நேற்றே கேட்டிருக்கணும். சாட்டர்டே எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஏன் மாஸ்க் போடலன்ற கொஷினை கேட்டிருந்தார் அப்படின்னா பிக் பாஸ் வந்து நியாயமாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கேட்கும்போது, அதுவும் முடியும் போது கேட்குறாரு. வந்த உடனே முதல்ல பிரவீன் ராஜ் அவரை வந்து பாராட்டுறாரு. பிரவீன் ராஜ் யூஆர் அ குட் பாய் அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்போயே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கேமராவை திருப்புறாங்க. ஆதிரை மூஞ்சை பார்க்குறதுக்கே எரிச்சலாக இருக்குது. என்னன்னு தெரியல, அவங்களோட ஆட்டிடியூட் வந்து வர வர பார்க்கும்போது எரிச்சல் வர மாதிரி இருக்குது. அவங்க என்னதான் கரெக்டான கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ஹெட் வெயிட் பிடிச்ச மாதிரியும், ஹெட் வெயிட்டு அப்படிதான், நான் தாயா நீ மிஞ்ச ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணை அவங்களுக்குள்ள தெரியுது. அது ஏன்னு தெரியல. எனக்கு பார்க்கும்போது எனக்கு மட்டும் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு தெரியல. ஜஸ்ட்டு அவங்க இதே மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருந்தாங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு எரிச்சலை தான் ஊட்டுமே தவிர அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை வந்து பாராட்டுற அளவுக்கான ஒரு சிந்தனையை நமக்கு வந்து கொடுக்க மாட்டேங்குது. நேற்று அவங்க மாஸ்க்கை போட்டுட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா மேபி பிக் பாஸ் ரூல்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க மேலே ஒரு கருணையோ அனுதாபமோ இல்லை வந்துட்டு அவங்க பண்ணுறது கரெக்டாக இருக்குது, அவங்க பேசின விஷயங்கள் கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம வந்து யோசிக்கலாம். பட் நேற்று அவங்க மாஸ்க் போடாத உடனே நிறைய பேருக்கு இந்த கொஷின் வந்திருக்கும், என்ன இந்தம்மா மாஸ்கே போடாமல் வந்திருக்குது, விஜய் சேதுபதி அவர்களும் கொஷின் கேட்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் உறுத்தல் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த லக்ஸரி, இந்த டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களோட பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து விவாதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போது விவாதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வாரத்தில் நடந்த அந்த கேம் பிளே, அந்த ஸ்கிட்டு, அந்த ஒரு விஷயங்களை பற்றி கொஞ்சம் உள்ளே போய் பேசி அதில் எப்படி நடந்தது, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை யார் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்றதை கொஞ்சம் பேசியிருக்கலாம். ஆனால் இவர் டைரெக்டாக உள்ளே போனார், என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தார். கேட்க உடனே இந்த சுபிக்ஷா அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் கேள்வி கேட்டாலும் முதல்ல அவங்க தான் எந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணமுடையவர்களாக இருக்கிறார்கள். என்னைக்கு எதில் மாட்ட போகிறாங்கன்னு தெரில. எதை கேட்டாலும் முதல்ல இருந்து பேசிடணும். ஓகே, சந்தோஷம், பேசுங்க, சொல்கிறது கரெக்டாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் சொல்ல போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த வாரத்தில் என்ன சண்டை போட்டிங்களோ அதே பாயிண்ட்டு தான் திரும்ப சொல்ல போகிறீங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் விஜய் பார்வதியை வந்து ப்ளேம் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்றது நல்லாவே தெரியும். அவங்களும் அவங்களால முடிஞ்ச ஒரு கேம் பிளேயை பண்ணாங்க, அவ்வளோதான். இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து அவங்களோட பவர்ஸை பற்றி புரியாமல், அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உக்காந்துருக்கும்போது விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னா கிளாஸ் எடுக்கிறார். நீ இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு பவர்ஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா, நீங்கள் எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த கேம் பிளேவை கொண்டு போகணும் தெரியுமா, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகணும் தெரியுமா, அவங்க வந்து வேலைக்கு வரலை அப்படின்னா நீங்கள் தாங்க உக்காந்து யோசிக்கணும், என்கிட்டயே வந்து கேட்டால் நான் என்ன எழுதி வச்சு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்க முடியுமான்றாரு. அப்போது இந்த அளவுக்கு பேசுகிறவர்
நீங்கள் சுத்தமாக பண்ணலை, நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்னு ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் கொடுத்துருக்கலாம். உள்ள விக்ரம் அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார் இவங்க வந்துட்டு ரொம்ப மொக்கை அடிக்கிறாங்க சார், ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு மேலே அவங்க எமோஷ்னலாக அழதான் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஏதாவது பண்ண ஆரம்பித்தா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சார். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்படி தான் கொண்டு போக முடியும். இனி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த லக்ஸரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுய புத்தி இருக்காது. அவங்க அதே இவர் சொன்ன விஷயத்த மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ நீ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணு அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர சுய புத்தி இருக்கிற மாதிரி தெரியல. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. பட் இந்த ஒரு பீரியட் ஆஃப் எபிசோட், அந்த பிரேக் வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் விவாதிச்சார் தெரியுமா, அது படும் மொக்கையாக போச்சுங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்சம் பார்வதியையும் திவாகரையும் எழுப்பி நிறுத்தி, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் ஏன் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்க, என்ன உங்களுக்கு அவமரியாதை நடந்தது, அப்போது பவர்ஸில் இருக்கிறவங்க வந்து யார் வேணாலும் அவமரியாதை பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதையும் கொஞ்சம் பேசியிருக்கலாம். பட்டு பிக் பாஸ் டீம் வந்து அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா, இல்லை நல்லா ஓரளவுக்கு கேம் ப்ளே பண்ணவங்கள வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டாம்னு நினச்சாங்களான்னு தெரியல. பட் எனிவே உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமாட்டு ஒரு கேங் ஆஃப் பீப்புள்ஸ் லைக் கனி, எஃப்ஜே, ஆதிரை, அப்புறம் பிரவீன் ராஜ், கேமி, அதுக்கப்புறம் விக்ரம், இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டாக ஒரு கேம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகணுன்றதுக்காக பிளான் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, விஜய் பார்வதியை வந்து டீலக்ஸ் ஹவுஸ் உள்ள அனுப்பிடணும். அவங்க உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா கேம் பிளே வேறு மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட போய் இவங்க வந்து சொல்லணும் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கணும், நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ கனி சொன்ன டாபிக் தான் சூப்பர். அவங்க எப்படி நம்ம சொல்கிறத கேட்பாங்கன்னு நம்ம நம்ப முடியும். அவங்க பார்வதியை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் நான் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள், எது நடந்தாலும் நான் தான் அப்படின்னு இருக்கக்கூடியவர். ஸோ அவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க. அந்த மொமெண்ட்டில் ஒரு இரிட்டேட்டிங்கான ஒன்று, இரிட்டேட்டிங்னா அப்படியே அப்படி இருக்கும். இந்த எஃப்ஜேவும் அந்த ஆதிரையும் நடந்துக்கிட்ட விஷயங்கள், அதை உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி எரிச்சலா இருக்குது. வேணும்னே ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே பண்ண மாதிரியே இருக்குது. அந்த ஆதிரையும் அந்த எஃப்ஜேவும் படுத்துக்கிட்டு, இந்த அம்மா என்னடானா அந்த அம்மா அவனை கொஞ்சிறதும். சரி, ஓகே, பொறுத்து போவோம். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஸோ அடுத்த டாப்பிக்காக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, யாருக்கு ஃபாலோவர்ஸ் கூடியிருக்கும், யாருக்கு ஹேட்டர்ஸ் கூடியிருக்கும். அதாவது ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கணும் இல்லை, ஹேட்டர்ஸ் கூடியிருக்கும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து கொண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்போது நிறைய பேர் வந்து திவாகரை வந்து ஃபாலோவர்ஸ் கூடியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாராக இருக்கிறத விட திவாகராக இருக்கும்போது அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸை வச்சு பார்க்கும்போது, அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறதையும் வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவருக்கு ஃபாலோவர்ஸ் கூடியிருக்கும் அப்படின்றது பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒப்பீனியன். அட் த சேம் டைம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்களுமே வந்து திவாகர் அவரை வந்து பாராட்ட தான் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நல்ல அட்வைஸும் கொடுத்துருக்காரு. சார், உங்களை ஒருத்தங்க பாராட்டும் போது கேட்குறீங்க இல்லையா, உங்களை வந்து ஒருத்தங்க குறை சொல்லும் பொழுதும் அதை காது கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு. அது அவருக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாருக்குமே தேவையான அட்வைஸ் அது. ஓகே, ஹேட்டர்ஸ் யாருக்கு கூடியிருக்கும், இதுக்கு முன்னே இன்னும் ஃபாலோவர்ஸ் யாருக்கு கூடியிருக்கும் அப்படின்னா, இதில் ரெண்டு எனக்கு ஆச்சரியமான விஷயம். ஒன்று துஷார். ஓகே, துஷாருக்கு கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் கூடியிருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது, 100% இருக்குது. ஏன்னா அவர் வந்து இந்த வீக் ப்ளே பண்ணது ப்ளஸ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்டு இன்றைக்கி வந்து கேப்டன் தலையாக இருக்கார் அப்படின்னும்போது கண்டிப்பாக அவர் பின்னாடி ஒரு கேங்கு, அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை தாண்டி இன்னொரு ஷாக்கிங்கான திங் என்ன தெரியுமா, யாருக்கு ஃபாலோவர்ஸ் கூடியிருக்கும் அப்படின்னா அப்சரா. ஏன்னா இது வரைக்கும் அப்சராவோட பெர்ஃபார்மன்ஸ் வெளியே வரவே இல்லை. மேபி வீட்டுக்குள்ளே நிறைய அவங்க வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களா இருக்கும், நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்களா இருக்கும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க, இது வரைக்கும் அவங்களுடைய விஷயங்கள் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆச்சா என்னன்னே தெரியலை. ஸோ இன்கேஸ் ப்ரொஜெக்ட் ஆகியிருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக பெரிய ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க
அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு பிரவீன்ராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்சராக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கூடியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த லெவலாக யாருக்கு ஹேட்டர்ஸ் அதிகமாக கூடியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன். அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஒரு நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஹேட்டர்ஸ் வந்து கூடத்தான் செய்யும். ஆனால் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னொருத்தங்களை பாடி ஷேமிங் பண்ணுறதும், தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறதும், ரொம்ப கோவப்படுறது, அக்ரஷன், இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்களை உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு வந்து ஹேட்டர்ஸ் கூடியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க ஃபாலோவர்ஸே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, என்னடா நம்ம வெளியில் உள்ளே பார்க்குற பிக் பாஸ்குள்ளே பார்க்குற கம்ருதீன் வேறு மாதிரி இருக்குது, வெளியில் இருக்கிற கம்ருதீன் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிக்க ஆரம்பிப்பார்கள். ஸோ பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்க 2 பேர் தான் ஹைலைட்டட். இதில் கலையரசன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், லைக் ஆமாம் அவரை வச்சு ஒரு விஷயமே பண்ணியிருப்பார். திருக்குறளை கேட்பார் விஜய் சேதுபதி அவர்கள், திருக்குறள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திருக்குறள் சொல்லுவார். தனித்தானே புகழ்ந்துக்கவும் செய்வார். படிக்கிற விஷயத்தில் வந்துட்டு கலையரசன் வந்து ஒரு பெஸ்ட் பெர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை தாண்டி அவர் எஃப்ஜேவோட ஃபாலோவர்ஸ் கூடியிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு மெமரி ஸ்கில்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கில்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கலையரசன் சொல்கிறாரு. வேற ஹேட்டர்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா அவரும் கம்ருதீனை தான் சொல்லுவார். ஸோ அவர் சொன்ன எக்ஸாம்பிள் என்ன காரணத்தினால கம்ருதீனை வந்து எடுத்து சொன்னார் அப்படின்றது ஒரு வேலிடான பாயிண்ட். ஸோ ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கம்ருதீனே போய் கலையரசனை வந்து பாராட்டுவார். ஸோ இன்கேஸ் கம்ருதீன் அவருடைய அட்வைஸை எடுத்துக்கிட்டாருன்னா இவர் இனி வரக்கூடிய வாரங்களில் அவரோட ஃபாலோவர்ஸ் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கப்புறமாட்டு விக்ரம் போயிட்டு விஜய் பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. விஜய் பார்வதி எந்த இடத்துல விக்ரமோட அட்வைஸை வந்து அவர் பக்கமே திருப்பி விட போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸ்ன்றது சும்மா கிடையாது. யாரை வேணாலும் எந்த மொமெண்ட்டில் வேணாலும் தன்னுடைய அட்வைஸையே தன்னையே மீற வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ ட்ரிகர் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன அட்வைஸ் யாருக்கு பண்ணாங்கன்றதெல்லாம் போகாது, தன்னை தானே அந்த இடத்துல மாற்றிக்குவாங்க. அப்போது தெரியும். இவங்க போய் விஜய் பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய அட்வான்டேஜும் இதுதான், உங்கள் டிஸ்அட்வான்டேஜும் இதுதான். உங்களுடைய பேச்சு எல்லா இடத்துலையும் பேசுகிறீங்க, பேசுகிறது அட்வான்டேஜ். ஆனால் எந்த இடத்துல பேசணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அதை மட்டும் கரெக்டாக யோசித்து பேசிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த பார்ட் ஓரளவுக்கு ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட மொக்கைக்கு இது 1% ஓகே. பட் இருந்தாலும் இந்த எபிசோட் இது வரைக்குமே மொக்கையாக தான் போச்சு. ஸோ மூணாவது டாப்பிக்காக எவிக்ஷன் இருக்குமா இருக்காதா அப்படின்ற டாப்பிக்கை கொண்டு வந்தாங்க. ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருந்தது, என்ன அப்படின்னா நந்தினி போனதுக்கு அப்புறமா எவிக்ஷன் இருக்காது அப்படின்ற எண்ணம் வெளியில் இருக்கிற நமக்கே இருந்தது. பட் வீட்டுக்குள்ளே இருந்த கனி அவங்களை போன்றவங்க வந்து நல்ல மெச்சூர்டாக இருந்தாங்க. சார் என்னதான் நடந்தாலும் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ எவிக்ஷன் இருந்தால் யார் யார் இருப்பீங்கன்ற ஆப்ஷன்ஸ் வரும்போது பிரவீன் காந்தி அவர்களோட பாயிண்ட்ஸ் அதிகமாக வந்தது. அடுத்தது கலையரசன், அடுத்தது அப்சரா. இந்த 3 பேர் தான் நேம்ஸ் வந்து அதிகமாக அடிப்பட்டது. ஸோ இதில் விஜய் சேதுபதி என்ன சொல்லிடுவார்னா, எவிக்ஷன் இருக்குது, கலையரசன் அண்ட் அப்சரா சேவ்டு. அப்போது யார் அப்படின்னு பார்க்கும்போது பிரவீன் காந்தி அவர்கள் எலிமினேட்டட். ஸோ அவர் தான் வந்து இன்றைக்கி எலிமினேட் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் ஃப்ரம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஓகே, டார்கெட் பண்ணி அவரை வெளியே அனுப்பிட்டீங்க. இது எப்பயுமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஏஜ்டு பர்சனாக இருக்கும்போது அவங்கள தான் முதல்ல பெருமளவில் டார்கெட் பண்ணி வெளியே அனுப்புவீங்கன்றது தெரியும். ஆனால் அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அதை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்த மாதிரி தெரியலை. ரொம்ப மனசுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டார். என்னடா நம்ம வந்த உடனே நம்மளை தோக்கடிச்சு அனுப்பிட்டாங்களே, அந்த தோல்வி அவரால் ஏற்றுக்க முடியலை. ஸோ அவர் பேசும்போதும் சரி, ஸோ வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசுவாங்க இல்லையா, பேசும்பொழுதுமே அவர் கொடுத்த ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே அவர் வந்து அந்த நடந்த அந்த சம்பவத்தை வந்து அவரால் எடுத்துக்க முடியலன்னு வச்சிங்களேன். அந்த தோல்வி அப்படின்னு சொல்கிற வார்த்தையை வந்து அவரால் எடுத்துக்க முடியலை. எவிக்டட் ஓகே தெரியுது எல்லாமே, ஆனால் அவரால் தோத்துட்டோம் அப்படின்றத ஏற்றுக்க முடியலை. அது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டார். அது வெளியில் அப்பட்டமாக எல்லாருக்குமே தெரிஞ்சுது. வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து எவிக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து என்னை சுற்றி நிற்காதீங்கம்மா, எனக்கு பிடிக்கல, என்னை வந்து ஒரு லூசர் மாதிரி என்னை வந்து வெளியே அனுப்பாதீங்க அப்படின்னு அவர்
சொல்கிறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ வீடு கதவு திறக்குது, அவர் பாட்டுக்கு போயிட்டார். அவ்வளோதான், யாருக்கும் பாய் சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. இன்னி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் பிரவீன் காந்தி அவர்களுக்கும் இடையில பேச்சு நடக்கும் இல்லையா, அப்போவும் அவர் ரொம்ப எமோஷ்னலாக தான் பேசினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு நான் ஒன்றும் போகல, நான் இங்கே தான் இருக்கேன், நான் இங்கேயும் இருப்பேன், உள்ளேயும் இருப்பேன், ஸ்பேஸில் இருப்பேன், அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஆன்மீகமாகவும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு கருத்துக்களையும் வச்சார். அது உங்கள் எத்தனை பேருக்கு பிடிச்சதுன்றது தெரியல. கேம் இஸ் அ கேம், வெளியே போகணுன்றவங்க போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை இல்லையா. ஸோ அவர் எலிமினேட் ஆகிட்டார். ஸோ அவர் பேசும்போது ஒரு மாதிரி தான் பேசினார். ஓகே, அதை பெருசாக எடுத்து சொல்ல வேண்டாம். பட் அவர் பேசிட்டு போயாச்சு. ஸ்பேஸில் இருப்பேன் அப்படிங்கிறாருன்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் இருப்பேன்னு அர்த்தம். ஒரு கடவுள் மாதிரி தன்னை பேசிவிட்டு போய்விட்டார். அவருடைய அட்வைஸ் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்கும், அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை முன் வச்சுட்டு கிளம்பிட்டார். அதில் அவர் சொன்ன ஸ்டோரி, அவருடைய லைஃப் ஸ்டோரி நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாக தான் இருந்தது. எத்தனை பேர் அவருடைய அட்வைஸ் எடுத்துக்கிறாங்களோ அது ஃப்யூச்சரில் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல ஒரு அட்வைஸும் கூட. ஸோ பிரவீன் காந்தி அவர்களை வெளியே அனுப்புனதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் போது சபரி, அதுக்கப்புறம் கம்ருதீன், எஃப்ஜே 3 பேரும் வெளியில் போகிறாங்க. இவரே போக சொல்லுவார். கம்ருதீனையும் சபரியையும் வெளியே போங்கன்னு சொல்லுவார். கூட யாராவது வேணும்னா ஹெல்ப்பு கூட்டிகிட்டு போங்கன்னும் போது எஃப்ஜேவை கூட்டிகிட்டு வெளியில் போவாங்க. வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது நீங்கள் என்ன வெளியில் பார்த்தீங்கன்னு விஜய் சேதுபதி கேட்பார். அப்போ வெளியில் வாட்டர் டேங்க் இருக்காது. தட் மீன்ஸ் இனிமேல் தண்ணி பிடிக்கக்கூடிய வேலை இல்லை. ஏன்னா ஒரு வேலை தான் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிங்க, அதையும் தூக்கிட்டீங்களா, சரி இனிமேல் அதுவும் கிடையாது. ஸோ எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. அது போக இன்னொரு அட்வைஸும் பண்ணுவார், வீட்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸை உடைக்காதீங்க. அதுக்கு ஒரு நல்ல கதையும் சொல்லுவார். 6 படத்தில் உள்ள ஒரு லைனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். லைக் இவர் ஃபோட்டோகிராஃபர் தானே, ஒரு பறவை வரும் போயிடும், அது அதோட வேலை. ஆனால் அந்த பறவையை ஃபோட்டோ எடுத்திருப்பார் தெரியுமா, அந்த ஒரு அந்த மொமெண்ட் அவரோடது அப்படின்ற மாதிரி நல்லா. நான் சொல்கிறத விடுங்க, அவர் பேசுனது சூப்பராக இருந்தது. ஸோ அவர் அந்த நல்லா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணது நல்லா இருந்தது. ஸோ வீட்டையும் பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருப்பார். அதை தாண்டி ஆதிரைக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பார். ஏன் நீங்கள் தோத்தீங்க அப்படின்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க எப்படி செலக்ட் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த ஒரு தைரியமான ஒரு மூமெண்ட் என்ன, நீங்கள் ஏன் மாஸ்கை எடுத்தார் அவர், அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்ன்றதை புரிய வச்சுருப்பாங்க ஆதிரைக்கு. அதுக்கப்புறம் தான் கன்வின்ஸ் ஆனாங்களா என்னவோ தெரியாது, அவங்க ஆட்டிடியூட் அப்படி தானே, அது அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷோ முடிஞ்சிச்சு. இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் கிளம்பிட்டாரு. கிளம்புனதுக்கப்புறமா ஆதிரை அந்த மாஸ்க் போடுறாங்க. அந்த மாஸ்க் மேலே குறை, எனக்கு மாஸ்க் ஃபேஸில் செட் ஆகலைன்னு ஒரே வார்த்தையில் முடிக்கிறதுக்கு தான் இருக்குது. என் கண்ணு தெரியலை, மூச்சு விட முடியல, பேச முடியல, என்னெல்லாமோ அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் டைரெக்டாக சொல்லியிருப்பாங்க, ஏப்பா நீ போய் கேமரா முன்னாடி சொன்னால் உனக்கு இன்னும் அழகான மாஸ்க் கொடுப்பாங்க, நீ போய் சொல்லுன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. பட் விஜய் சேதுபதி கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஆக்டையர் கொடுக்கும்போது அது ஷோக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் நாளைக்கு அவங்க சொல்கிற வரைக்கும் போடுங்களேன், ஜஸ்ட் ஃபார் மேக்கிங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆதிரை போட ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் நடந்த விஷயம்தான் சூப்பர். எப்பயுமே இந்த பிக் பாஸில் லாஸ்ட் அந்த 5 மினிட்ஸில் தான் எல்லா சம்பவங்களுமே நடக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் போட்டு காட்டுறாங்க. அந்த சாப்பாடு பிரச்சனை. பிக் பாஸ் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்ச உடனே நல்லா ஒரு சாப்பிட்றதுக்கு பிரியாணியெல்லாம் கொடுத்துடுவார் தெரியுமா, அந்த மாதிரி நிறைய பிரியாணி வந்தது. பார்வதி தான் தடவை போய் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உள்ளே இருக்கிறவங்க லைக் சபரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு கிண்ணத்தை வச்சுக்கிட்டு, கனி இருப்பாங்களே அந்த கிச்சனையே மெயின்டைன் பண்ணுறவங்க கனி மட்டும்தானே. ஸோ கனி என்ன பண்ணுவாங்கன்னா, சபரி வாலண்டியராக எல்லாருக்குமே சேம் லெவல் ஆஃப் ஃபுட்டு கொடுக்கணும், சாப்பாடு யாருக்கும் கிடைக்காம போயிடக்கூடாது. ஏன்னா ஆஃப்டர்நூன் பார்வதி அவங்களுக்கு கொடுத்த வெஜ் பிரியாணி ஏதோ வந்திருக்கும் போல், அது சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ இந்த தடவை யாருக்கும் கிடைக்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சேம் லெவலாக கொடுக்கணும். ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கிண்ணத்தை எடுத்து வச்சு சபரி அக்கா வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த கிண்ணத்தில் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ இன்னைக்கு நார்மல் டே தானே, நமக்கு ரேஷன் கிடையாது இல்லையா, ஸோ எதுக்கு இப்படி கொடுக்கணும், நான் அந்த கிண்ணத்தை விட கம்மியாக தான் நான் எடுக்க போகிறேன், நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த இடம் விவாத மேடையாகவே மாறுது. பயங்கர ஹீட்டப்பாக மாறுது.
பார்வதி வந்து என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா பார்வதி சொல்கிறாங்க என்னென்னா, நான் அந்த கிண்ணத்தை விட கம்மியாக தான் எடுக்க போகிறேன், எனக்கு நிறைய வேண்டாம், என்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது விடலாம். மேபி அடுத்தது வரவங்களுக்கு வந்து இருங்க நான் வந்து கிண்ணத்தில் நான் தரேன்னு சொல்லி அடுத்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் நீங்கள் இப்படி கூட யோசிக்கலாம் இல்லையா, வீட்டில் எல்லாருமே ஒரே மாதிரியான அந்த கிண்ணத்தை வச்சு தான் வாங்கும்போது பார்வதிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கூட யோசிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் யோசிக்கலாம். பட் அந்த டைம் அத்தனை அவ்வளோ பசியில் எல்லாருமே இருப்பாங்க. மதியம் அந்த அம்மா சாப்பிடவும் கிடையாதுன்னு வச்சிங்களேன். ஸோ அப்படி ஒரு பசியில் இருக்கும்போது அவங்ககிட்ட அது ஒரு செகண்ட், ஒரு 1 மினிட் கூட ஆகாது அது கிண்ணத்தில் போட்டு கொடுக்கறதுக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அவ்வளோ வேண்டாம், நான் வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற பாயிண்ட்டை முன்னாடி வைக்கிறாங்க. அந்த இடம் வந்து பயங்கர டிஸ்கஷன் ஆகுது. பின்னாடி வந்த திவாகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திவாகர் கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி கிண்ணத்தில் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னோடனே கிண்ணத்தில் அவர் வாங்கிக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. பார்வதி வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி கிண்ணத்தில் கொடுக்கறது பிடிக்காது, நீங்கள் ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பித்த உடனே சபரியை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாரு, எப்பா சாப்பிட வரவங்களை ஏன் சாப்பிட முடியாத மாதிரி பண்ணுறீங்க, ஒருத்தவங்க வந்து சாப்பிட வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுங்க, இந்த அளவுக்கு அவங்க சாப்பிடட்டும், எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிங்கன்ற மாதிரி திவாகர் வந்து உள்ள ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்தவொடனே சபரி பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு. அண்ணன் நான் யாரையாவது சாப்பிட வேண்டாம் சாப்பிடக்கூடாதுன்னு பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னா, எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தானே அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, இன்றைக்கி ரேஷன் டே கிடையாது, ஸோ நீங்கள் வந்து என்னைய வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்கிட்ட நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்கள் கொடுக்கறத விட கம்மியாக தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன், எல்லாருக்குமே சாப்பாடு வேணுன்ற மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்குது, அதை புரிஞ்சு தான் நான் சாப்பாடு எடுக்கிறேன்னு சொல்லி பார்வதியோட ஒப்பீனியன். பட் இவங்களோட ஒப்பீனியன் என்னென்னா, எல்லாருக்குமே இந்த கிண்ணத்தில் கொடுத்தா எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கும், ஈவன் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு டைம் இதே மாதிரி கொடுக்கும்போது பார்வதி வந்து அந்த ஃபுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு வேஸ்ட் பண்ணும்போது, ஏன் நீங்கள் வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணீங்க, ஏன் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்தீங்கன்னு சொல்லி இதே டீம் வந்து அவங்களை கொஷினும் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கும்போது யாரை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஒரு பசின்னு வரும்போது ஈவன் அந்த கிண்ணத்தில் கொடுக்கறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதும் கூட நல்லது தான். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே சேம் லெவல் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட போகிறது கிடையாது. ஒரு சிலருக்கு அது அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு அது கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து வரதுக்கு முன்னாடியே இல்லைன்னா எல்லாருக்குமே பிளேட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. பார்வதி சொன்னது நான் கம்மியாக தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சபரி வந்து இல்லை நீங்கள் வந்து கிண்ணத்தில் தான் எடுக்கணும், நான் வாலண்டியரிங்காக தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். வாலண்டியரிங்காக நீ பண்ணும்போது என்ன விட்டுற, வாலண்டியரிங்காக நீ பண்ணுறனா மற்றவங்களுக்கு பண்ணு, எனக்கு நீ பண்ணணுன்ற அவசியம் இல்லையேன்னு பார்வதி கேட்குறாங்க. இடையில திவாகர் வந்தார், திவாகரும் நிறைய பேசினார். ஸோ அந்த மூமெண்ட், ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஷோவை பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவரோட எபிசோடை விட இவங்க நடந்த அந்த எபிசோடே, இவங்க பண்ண இந்த விஷயங்களே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்படி தான் பிக் பாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ விஜய் சேதுபதி எபிசோட் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஓஹோ மூமெண்ட் இல்லை. ஆனால் ஒரு வாரத்தில் நடந்த விஷயங்கள் நிறைய ஒரு 2-3-4 வாரங்கள் நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு. பட் அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் அந்த ஃபீலிங்கை டவுன் ஆக்கிடுச்சு.